Hi friends, travel video. நம்ம இன்னைக்கு வந்துட்டு லேக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க விண்ட்மர் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு இங்கிலாந்துலே பெரிய லேக். இந்த விண்ட்மர் லேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்தில் நிறைய பிளேசஸ் இருக்குது. ட்ரக்கிங் போகிறதுக்கும் இது வந்துட்டு சூப்பரான பிளேசஸ். இதை சுற்றி இந்த லேக்கை சுற்றி ஃபுல்லுமே வந்துட்டு ஹில்ஸ் தான். ஸோ ட்ரக்கிங்க்கும் ரொம்ப நல்ல பிளேஸு. இங்கே இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா போட் வந்துட்டு நம்மளே ட்ரைவ் பண்ணலாம். இங்கே புது போட் கூட சேல் பண்ணுறாங்க. யாருக்காவது போட் வேணும் அப்படின்னாக்க போட்டும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நம்மளே வந்துட்டு போட் ட்ரைவ் பண்ணுறது தான். நமக்கு ஒரு 10 மைல்ஸ்க்கு வந்துட்டு இந்த லேக்கே வந்துட்டு ஃபுல்லுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து போட்டிங் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பார்ட் வந்து போட்டிங் ஸ்டேஷன் மாதிரி, இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன் போட்ஸ்லாம் இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் வந்துட்டு டிக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து போட் இது பண்ணலாம். இங்கே வந்துட்டு ப்ரைவேட் போட்லாம் நிற்கிற மாதிரியான இடம் வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஒரே ஒரு ஷாப் மட்டும் உள்ள போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக போய் பார்த்தேன். ஸோ பார்த்தா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு வீட்டில் இந்த டெக்கரேட் பண்ணுற லேம்ப்பு, மிரரு, சோஃபா, இந்த மாதிரி கிளாக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ டைம் ஆகிடுச்சு, நம்ம போட்டுக்கு டிக்கெட் வாங்கணும். இல்லை அப்படின்னாக்க ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த போட் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் போயிட்டு நம்ம அந்த போட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்க போட்லாம் வந்துட்டு நம்மளே வந்துட்டு ட்ரைவ் பண்ணலாம். யாரும் நம்ம கூடலாம் வர மாட்டாங்க. நமக்கு இப்போ தனியாக போட்டு ஓட்டணும் அப்படி ஆசையாக இருக்குது அப்படின்னாக்கா இங்கே வந்தாக்க நம்ம அந்த போட் தனியாக எடுத்து ஓட்டலாம். இங்கே தான் வந்துட்டு நாங்கள் வந்து டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ டிக்கெட் வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டக்ஸாக. இங்கே வந்து இந்த டக்குக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணலாம். நம்ம இங்கே வந்து ஃபுட்டு வந்துட்டு விற்பாங்க. அந்த ஃபுட்டு தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். பக்கத்தில் கடை இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்தாக்க அந்த ஃபுட்டு விற்கிற கடை இருக்குது. நம்ம போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு ஃபீட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய போட்டு. இதை விட நம்ம சின்ன போட்டில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம பெரிய போட்டை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டோட சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் போகிறோம், நம்ம வந்து ஒரே போட்டில் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்கே தூரத்தில் போகிற பெரிய போட் வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு நார்மலாக எப்பயும் போட் அந்த ஓட்டுவாங்க, நமக்கு மேலேயும் கீழேயும் சீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வேணால் போய்க்கலாம். இங்கே போட்லாம் கூட புது போட்லாம் சேல் பண்ணுறாங்க. இங்கே பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. இது அந்த காலத்தில் கட்டின ஒரு கிணறு. ஸோ இங்கே ஃபுட்டெல்லாம் வாங்கியாச்சு டக்குக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து டக்குக்கு ஃபீட் பண்ண போகிறோம். அந்த டக்கு இருக்கே, என்னோடய பாதி கையை கடிச்சியே எடுத்துருச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா வந்துட்டு டக்குக்கு ஃபிட் பண்ணார். எங்களுக்கு தான் தெரியல, எங்கள் பாதி நாங்கள் ஃபுட்டை அதுக்கு கொடுக்குறத விட கீழே தான் போட்டோம்.
இங்கே வந்துட்டு நிறைய இதை மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு செட் ஆஃப் போட்ஸ்லாம் இருக்கும். இது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதை சுற்றி இதை மாதிரி 4-5க்கு மேலேயே இருக்கும். பட் போன டைம் வந்தப்போ இங்கே தான் டிக்கெட் வாங்கி எடுத்துகிட்டு போனோம், அதனால் இங்கே வந்துட்டு திருப்பியும் போட் எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள். ஸோ இவர் வந்துட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிகிட்ருக்காரு எப்படிலாம் போகணுன்னு. இங்கே வந்து சாலோ வந்துட்டு இங்கே நிறைய இருக்குது இந்த லேக்கில். ஸோ அந்த ரெட் கலர் பால் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்துட்டு போட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கெல்லாம் வந்துட்டு கல் இல்லைனாக்கா ஆழம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா போட் இடித்து வந்து கவுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அங்கெல்லாம் போகக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு ஒரு போட்டுக்கும் நல்லா கேப் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு அந்த அலை வந்துட்டு ரொம்ப அதிகமாக வரும், அப்போ வந்துட்டு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்லேயும் போட் கவரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி போகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்மளே தான் போட் ஓட்ட போகிறோம். நம்ம கூட இங்கே போட்டுக்கான அவங்க யாருமே நம்ம கூட வர போகிறதில்ல. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சீனரிலாம் பார்க்குறதுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த லேக்கே வந்துட்டு ஒரு 18 கிலோமீட்டர் இந்த லேக்கே இருக்குது, ரொம்ப பெரிய லேக்கு. இங்கிலாண்டில் லார்ஜஸ்ட் லேக் இது. ஸோ அந்த பெரிய போட் போனோன்னே நான் ரொம்ப பெரிய அலை வந்துச்சு. பக்கத்தில் வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க போட்டில். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு நாங்களே இது போட்டு ட்ரைவ் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தான் வெளியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் வந்து 2 போட்டில் போனோம். ஒரு போட்டில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே அங்கே அந்த போட்டில் வந்திருந்தாங்க. இன்னொரு போட்டில் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் 2 பேரும், இன்னொரு ஃபேமிலியும் என்னோட ஃபேமிலி அவங்களும் வந்திருந்தாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் 2 ஃபேமிலி இருக்கனால ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மாற்றி மாற்றி போட்டை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். போகும்போது ஃபுல்லுமே அவங்க வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் வந்துட்டு மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெளியவும் நம்ம வீடியோ எடுக்கவும் கரெக்டாக இருக்கும், நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளும் போட் ஓட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். இதில் வந்துட்டு இப்போது வந்து என்னோடய டர்னு. ஓகே, கீரு இதில் வந்துட்டு மேலே நம்ம கீரை வந்து மேலே தூக்கணும் அப்படின்னாக்கா போட் வந்து மூவ் ஆகும். நடுவில் போனோன்னா நியூட்ரல் அப்படியே வந்துட்டு தண்ணியிலே அப்படியே நிற்கும். கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா போட்டை வந்து ரிவர்ஸ் எடுக்கணும்னா இது வந்து கீழே எடுக்கிறது. நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு வேளை போட் கவுந்துச்சுனாக்கா கால் பண்ணுங்கன்னு. கவுந்ததுக்கப்புறம் எப்படி கால் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம இப்போ ரிட்டன் ஆகிட்டுருக்கோம். இப்போ போகும்போது அந்த இடத்துல நிறைய வந்துட்டு அந்த ரெட் கலர் பால்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த கரெக்டாக அந்த பாத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். அதனால் லாஸ்ட்டாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஓட்ட போகிறாரு.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோவும் குக்கிங் வீடியோவும் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.